பொருளாளர் கே. மோகன் செட்டியார் அவர்கள் முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டத்தில் பெருவளை என்னும் அற்புதமான ஊரில் 11/4/1958 ஆண்டு ஓலப்பன் செட்டியார் திருமதி லட்சுமி அம்மாள் தம்பதியினருக்கு 8 குழந்தைகளில் ஒருவராக பிறந்தார்கள். தன் இளம் வயதிலேயே பியூசி படித்து ITI படிப்பை முடித்திருக்கிறார்கள். தனது 22வது வயது முதல் 35 வயது வரை மும்பையிலும் 35வது வயது முதல் 55 வரை அரபு நாடான சவுதியிலும் பணிபுரிந்துள்ளார்கள். திரு கே. மோகன் செட்டியார் அவர்கள் 1986 மே மாதம் நாகர்கோவில் கோபோனியன் தெருவை சார்ந்த சுபதான செட்டியார் என்ற ரெட்டி செட்டியார் திருமதி பெருமாள் தம்பதியின் மகளான திருமதி சந்திரா அவர்களை இல்லற துணையாக ஏற்றிக்கொண்டு சிறப்பான வாழ்வின் பயனாக 2 மகன்களை பெற்றெடுத்து இருவருக்கும் நல்ல பட்ட படிப்பினை படிக்க செய்து அவர்களுக்கு உரிய திருமண வயதில் திருமணங்களை பார்த்து மனமுடித்து பேரம் பேச்சு என்ற சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள். தனது ஓய்வுக்கு பிறகு தனது வாழ்க்கையை நமது மாநில சமுதாயத்திற்காக தற்போது வரை அர்ப்பணித்துள்ளார்கள். 2014ஆம் ஆண்டில் இருந்து தற்போது வரை பெருவளை இந்து வாணிய செட்டியார் சமுதாயத்தினுடைய பொருளாளராகவும் 2019ஆம் ஆண்டிலிருந்து குமரி மாவட்ட வாணியர் பேரவையின் பொருளாளராகவும் தற்போது மங்களகிரி கண்ணையம்மன் ஆன்மீக அறக்கட்டளையுடைய பொருளாளராகவும் இருந்து வருகிறார்கள். அன்னாருடைய நேர்த்தியான வழிகாட்டுதலின்படி 2016ஆம் ஆண்டு பெருவளை முத்தாரம்மன் திருக்கோயில் கும்பாபிஷேகமும் 2021ஆம் ஆண்டு பெருவளை சுடலைமாத சுவாமி கோயில் கும்பாபிஷேகமாகவும் சிறப்பாக நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து திரு மோகன் செட்டியார் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி விரைவில் அமைய இருக்கும் நமது மங்களதேவி கண்ணையம்மனுடைய ஆலய திருப்பணியும் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டு அன்னாருடைய சமுதாய பணியாளரை மேலும் சிறந்து விளங்கி எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு வாழ தமிழ்நாடு வாணிய பேரவையினுடைய நிறுவன தலைவர் ஐயா ராம பன்னீர்செல்வம் செட்டியார் அவர்கள் சார்பாக எல்லாம் உள்ள ஈசனை வேண்டிக் கொள்கின்றோம். எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு வாழ தமிழ்நாடு வாணியர் பேரவையுடைய நிறுவன தலைவர் ஐயா ராம பன்னீர்செல்வம் செட்டியார் அவர்களுடைய சார்பாக எல்லாம் வல்ல ஈசனை வேண்டிக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு
இந்த தம்பதிகள் அனைவரையும் வாழ்த்துவதற்கு வயது தேவை எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன். வாழ்த்துவதற்கு வயது தேவை மனசு இருந்தாலும் வாழ்த்துவதற்கு வயசு தேவைக்கு மனதில் தான் போதும். அதன் அடிப்படையில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த 16 செல்வங்களையும் அடுத்த 16 வகையான செல்வங்களும் இந்த தம்பதிகளுக்கும் மற்றும் மனிதர்களுக்கும் அனைத்து பெருமக்களும் கிடைக்குமாறு பாராட்டுகளும் அவர்களை உத்வேகப்படுத்து நம்மளுக்கு உத்வேகப்படுத்தினால அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுது. அந்த சந்தோஷம் நம்மளுக்கும் மகிழ்ச்சியாகவும் அவர்களுக்கும் சொற்களை சொல்வது மகிழ்ச்சியாக இருப்பதுதான் பெரும் ஆனந்தம். அது அப்படி மகிழ்ந்துகிட்டே இருக்க சமயம் நம்ம வயசு வேற சயின்டிபிக் முறையில நம்ம சந்தோஷம் நம்ம அடிக்க பூரிப்பாக இருக்கும் சமயத்துல நமது ஏஜ் வேற காரணம் சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க. ஏன்னா சோகத்திலே இருக்கிறதும் மகிழ்ச்சியில எந்த ஒரு சிறு சிறு செயல்கள் செய்தாலும் அதை மகிழ்ச்சியோடு உற்று நோக்கி செய்தால் அதுக்கு ஆரோக்கியம் வேற எப்பவும் எழுச்சிகளா இருக்கலாம். ராத்திரி 2 மணிக்கு தட்டி விட்டாலும் அந்த எனர்ஜிகள் கண்டிப்பா உடம்புல பூரா பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துட்டே இருக்க சொல்லும். நமது செயல்கள் எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கும். எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். எல்லாமே எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும். அடுத்த கட்டம் நம்ம என்னெல்லாம் செய்யணும் அந்த எண்ணங்கள் தான் தோல்விட்டு இருக்கும். அதான் மகிழ்ச்சி. சயின்டிஸ்டுகளே அதான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நிகழ்ச்சியை நாம் நடத்தியதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா இத்தனை வருடங்களாக இருந்தும் பெரியோரை நம்ம மதிக்க கௌரவப்படுத்த இப்படி ஒரு நிகழ்ச்சியை வச்சு கௌரவப்படுத்துவதை நாம் இப்பொழுது முன்னெடுத்து இருக்கிறோம். இது ஒவ்வொரு ஆளுக்கும் எல்லாருமே செய்த மரணம் ஒவ்வொரு நிர்வாகிகளும் அப்படி ஒரு பம்பரமான உழைப்பு இருப்பதனால் மிக்க மகிழ்ச்சியோடு இந்த கேட்கோட்டும் நிகழ்ச்சியையும் தொடங்குகின்றோம். கழிச்சிருப்பாங்க. ஆனா இந்த நிகழ்வு நம் சமூகத்துக்கு முன்னால கௌரவிக்கப்படுவது பெரிய விஷயம். ஏன்னா இதுதான் அங்கீகாரம். நம் சொந்தங்கள் நம் இனத்தவர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இடத்துல இப்படி ஒரு நிகழ்வு நடத்ததுதான் பெரிய விஷயம். வேற எங்க வெளியூர்ல வெளிநாடுல இருந்தாலும் நமது சொந்தங்கள் முன்னிலையில இது நடத்துவது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு அழகான ஒரு நிகழ்வாகவே அற்புதமான நிகழ்வாகவே இது எதிர்பார்க்கப்படுகிறது. எல்லாரும் மகிழ்ந்து தானும் மகிழ்ந்து செய்வது மகிழ்வித்து மகிழ். இந்த அற்புதமான நிகழ்வை வடிவமைப்பதற்கு குறுகிய காலத்தில் நாங்க ஒவ்வொரு இதை செய்யணும் அதை செய்யணும் எல்லாருமே கூட்டு முயற்சியுடன் மிக சிறந்த முறையில தான் இப்பதான் அவுட்புட் வருது. ஏன்னா ஒரு நிகழ்ச்சியை முடிச்ச உடனே தான் அது ஒரே நேரத்தில் கை கொட்டுமாறு மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் கை கரகோஷம் அடிக்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறோம். அடுத்தபடியாக கேக்கு வெட்டியதை தனது துணைவியிடமும் ஊட்டுமாறும் மிக அன்பாய் உயர் பண்பாய் எங்களுக்கு ஆசையாகவும் கேட்டுக்கொள்கிறோம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி மகிழ்ச்சிகள் மிக்க மகிழ்ச்சிகள் மிக்க மகிழ்ச்சிகள். ஒரு அற்புதமான விழாவில் ஒரு அழகான தருணங்களை பகிர்வதில் அனைவருமே மகிழ்கிறோம். அனைவரும் எங்களையும் வாழ்த்துங்கள் வளர்கிறோம். உங்கள் பாதையில் நாங்கள் பயணம் செல்வதற்காக ஒரு நீண்ட நெடுந்தூர பயணத்துக்காகவும் காத்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் ஆசீர்வாதத்துடன் அவரவர் கேட்க அவங்க